கத்தோலிக்க திருச்சபையின் 7 அதிசயங்கள். முதலாவது ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் மற்ற திருச்சபைகளில் குழந்தைகளுக்கு வழங்கப்படுவது கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையில் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டதாக வரலாறு கிடையாது. ஆகவே மற்ற சபைகளில் தாங்கள் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில் பெரிய மனிதர்களே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும் பொழுது குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுத்தால் அது கேலிக்குரியதாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த காலத்தில் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதில் தவறில்லை என்ற கருத்தில் கத்தோலிக்க திருச்சபை ஜென்ம பாவத்தை போக்கும் பொருட்டு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது. இது கத்தோலிக்க திருச்சபையின் முதலாவது அதிசயம் ஆகும். 7 அதிசயங்களில் ஒன்று ஞானஸ்நானம். கத்தோலிக்க திருச்சபையின் இரண்டாவது அதிசயம் புதுநன்மை. புதுநன்மையானது 10 வயது நிறைவுற்ற சிறுவர் சிறுமியர்களுக்கு வழங்கப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபையால் பங்கு தலங்களில் திருவிருந்து முன் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இந்த வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு புதுநன்மை வழங்கப்படுகிறது. இந்த புதுநன்மை வகுப்பில் கத்தோலிக்க திருச்சபை ஜெபங்கள் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையின் கோட்பாடுகள், திருவிருந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள், புனிதர் மற்றும் பரிசுத்த ஆவி ஆகியவற்றை குறித்து போதிக்கப்படுகின்றன. திருவிருந்தின் முக்கியத்துவம் குறித்து போதிக்கப்படுகிறது. இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு புதுநன்மை வழங்கப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபையின் மூன்றாவது அதிசயம் உறுதி பூசுதல். உறுதி பூசுதல் ஆனது ஞானஸ்நானம், புதுநன்மை எடுத்த குழந்தைகளுக்கு, இந்த 2 அருட்சாதனங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு உறுதி பூசுதல் வழங்கப்படும். இது திருவிருந்துக்கு பிறகு, புதுநன்மைக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக கத்தோலிக்க திருச்சபை வகுப்புகள் நடத்துகின்றன. இந்த வகுப்புகளில் சேர்ந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த உறுதி பூசுதல் வழங்கப்படும். உறுதி பூசுதலில் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார் என்று விசுவசிக்கப்படுகிறது. மேலும் உறுதி பூசுதல் ஆயர் மற்றும் பேராயரால் வழங்கப்படுகிறது. இது 5 வருடத்துக்கு அல்லது 3 வருடத்துக்கு ஒரு முறை பங்கு தலங்களில் ஞானஸ்நானம் மற்றும் புதுநன்மை பெற்ற குழந்தைகளுக்கு வழங்கப்படும். இந்த உறுதி பூசுதல் கத்தோலிக்க திருச்சபையின் முக்கியமான ஒரு அருட்சாதனம் ஆகும். கத்தோலிக்க திருச்சபையின் 4வது அதிசயம் திருமணம். திருமணமானது கத்தோலிக்க திருச்சபையில் ஞானஸ்நானம், திருவிருந்து பெற்ற ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் கத்தோலிக்க குருவால் நடத்தி வைக்கப்படுகிறது. ஓலை எழுதுதல் என்று ஒரு நிகழ்ச்சி நடக்கும். திருமணம் நிச்சயதார்த்தம் பண்ணியவர்கள் பங்கு தலங்களில் குருவானவரிடம் திருமணத்தை நடத்தி வைக்குமாறு கோரிக்கை வைப்பார்கள். குருவானவர் விசாரித்து திருமணம் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்வார். அதற்காக மணமகன் மணமகளுக்காக பேராயர் இல்லங்களில் வாரந்தோறும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் திருமண முன் தயாரிப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இதில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். இந்த சான்றிதழை பெற்றுக்கொண்டவர்களுக்கு திருமணம் கத்தோலிக்க திருச்சபையால் நடத்தி வைக்கப்படுகிறது. பங்கு தலங்களில், ஆலயங்களில், திருப்பலிகளில் 3 வாரங்கள் இவர்களுடைய திருமணம் குறித்து அறிவிப்பு செய்யப்படும். இந்த திருமணங்களில் தடைகள் ஏதும் இருந்தால் பொதுமக்கள் தெரிவிப்பார்கள். தடைகள் இல்லாத பட்சத்தில் திருமணம் நடத்தி வைக்கப்படும். திருமணம் கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு முக்கியமான ஒரு அதிசயமாகும். கத்தோலிக்க திருச்சபையின் 5வது அதிசயம் குருத்துவம். குருத்துவமானது ஞானஸ்நானம், புதுநன்மை, உறுதி பூசுதல் பெற்ற நபர்களுக்கு குருத்துவ வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. வருடந்தோறும் கத்தோலிக்க திருச்சபையில் தேவ அழைத்தல் முகாம் நடைபெறுகிறது. குருக்களாக விரும்புபவர்கள் இந்த வகுப்புகளில் சேரலாம். அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு குருத்துவ பயிற்சி வழங்கப்படும். 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் என்று வெவ்வேறு பிரிவுகள் உள்ளன. மறைமாவட்ட குருக்கள் என்று ஒரு பிரிவு உண்டு. சபை குருக்கள் என்று ஒரு பிரிவு உண்டு. ஒவ்வொருவரும் அதற்கு தகுந்தாற்போன்று பயிற்சி ஆண்டுகள் நிர்ணயித்துள்ளனர். மறை மாவட்டத்தில் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், சபைகளில் 15 ஆண்டுகள் என்று
பல்வேறு வகைகளில் பயிற்சி வகுப்புகள் காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏறத்தாழ 10 to 15 ஆண்டு காலம் இந்த குருத்துவ பயிற்சி பெற்றவர்கள் குருக்களாக அருட்பொழிவு செய்யப்பட்டு திருநிலைப்படுத்தப்படுகிறார்கள். இவர்கள் பாதிரியார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பங்குத்தலங்கள் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையின் பணிகளுக்கு உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். குருத்துவம் கத்தோலிக்க திருச்சபையின் 7வது அதிசயம். பெரிய வியாழன் அன்று திவ்ய நற்கருணை ஏற்படுத்தப்பட்ட அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை உருவாக்கினார். கத்தோலிக்க திருச்சபையின் 6வது அதிசயம் பாவ சங்கீர்த்தனம். இது பாவ மன்னிப்பு என்றும் சொல்லலாம். அற்ப பாவங்களுக்கு குருக்கள் மூலமாக பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது. இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று குருக்கள் முன்பாக உறுதியளிப்பதன் காரணமாக அற்ப பாவங்களுக்காக இந்த பாவ சங்கீர்த்தனம் வழங்கப்படுகிறது. நல்ல ஒரு கிறிஸ்தவர் ஒவ்வொரு ஆண்டும் வருடத்திற்கு ஒரு முறை நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திருப்பலி காண வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாவ சங்கீர்த்தனம் பெறலாம். தினந்தோறும் பாவ சங்கீர்த்தனம் பெறலாம். இது கத்தோலிக்க திருச்சபையின் 6வது அதிசயமாகும். கத்தோலிக்க திருச்சபையின் 7வது அதிசயம் நோயில் பூசுதல் ஆகும். மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு இந்த அருட்சாதனம் வழங்கப்படுகிறது. குருவானவர் இந்த அருட்சாதனத்தை வழங்குவார். நோயில் பூசுதல் என்ற அருட்சாதனத்தை பெற்றவர்கள் மன தெளிச்சி பெற்று பரலோகத்துக்கு செல்வார்கள் என்பது நம்பிக்கை. மரணத்துக்கு போராடி கொண்டிருப்பவர்கள், மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு இந்த அருட்சாதனம் வழங்கப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபையின் 7 திருவருட்சாதனங்களும் முக்கியமானவை. இந்த 7 அதிசயங்களும் கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் உண்டு, வேறு எந்த திருச்சபைகளிலும் இல்லை என்பது இதனுடைய சிறப்பு ஆகும்.